வெற்றி வாழ்வு திருச்சபையின் காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்றைய காலை ஆராதனையிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக நம் மத்தியிலே போதகர் எஸ்ரா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை நாம் கரங்களை தட்டி வரவேற்போம். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திரும்பவும். இன்னைக்கு எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, மனதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கிறிஸ்தவத்தில் இந்த மனம் நல்லா இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். ஆவி, ஆத்துமா, சரீரம், இந்த மூன்றையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆவி, ஆத்துமா, சரீரம் இல்லையா? இந்த ஆத்துமா வாழ்ந்தால்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்க முடியும் என்பது வேத வசனமும் சொல்லுகிறது. தேவனும் இந்த வார்த்தையில வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவனுக்கும் நம்முடைய மனதுக்கும் ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே நம்முடைய மனதை குறித்து இன்னைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்ப்போம். எடுத்துக்கொள்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ ஒளியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க உள்ள புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த விஷயம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த விஷயம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாவீர்கள். இந்த அதிகாரத்துக்கு முன்னர் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 11ஆம் அதிகாரம் ரோமர். எல்லார் மேலும் இரக்கமாக இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமக்குள் அடைத்து போட்டார். 33. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பதின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவர்கள். கர்த்தருடைய சிந்தை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படி முந்தியவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்காக என்றென்றைக்கும் மகிமை உண்டாதாக. ஆமேன். பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்துக்கு முன்பு ஒரு சில வசனங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா? தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம் எவ்வளோ ஆழமாக இருக்கிறது பவுல் சொல்லுகிறார். இந்த 1ஆம் ரோமர் 1லிருந்து 11ஆம் அதிகாரம் வரையும் பார்த்தீங்கன்னா ரட்சிப்பை குறித்த ஒரு அதிகாரமாக இருக்கிறது. ரட்சிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, மனுஷன் ஏன் ரட்சிக்கப்பட வேண்டும், ரட்சிப்பு என்பது கிரியையினால் இல்லாமல் விசுவாசத்தினால் ரட்சிப்பு உண்டாகும் என்பது, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் தேவன் விசுவாசத்தை செயல்படுத்தினார், அது எல்லாவற்றையும் பவுல் எழுதிவிட்டு 12ஆம் அதிகாரத்தில் தான் எழுதுகிறார். இந்த ரட்சிப்புக்கு பிறகு ஒரு சில காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று பவுல் இங்கே சொல்றார் பாருங்க. அப்புறம் தான் எழுதுகிறார். 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த விஷயம் தெரியாமல். அப்படின்னா என்னன்னா, வெளிப்படையாய் கிறிஸ்தவர்கள் நிறைய காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். சரீர பிரகாரமாய் பாருங்க, நான் உபவாசிக்கிறேன், சரீர பிரகாரமாக காண்பிக்கிறாங்க. ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வரணும்னு சரீர பிரகாரமாக காண்பிக்கிறாங்க. பரிசுத்தமாக இருக்கணும்னு சரீர பிரகாரமாக காண்பிக்க விரும்புகிறார்கள். ஆனால் எல்லாமே சரீர பிரகாரமாக காண்பிக்க முடியாது என்பதுதான் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு அற்புதமான ஒரு காரியம். அவர் எதையுமே சரீர பிரகாரமாக சரீர முயற்சியினால தேவனை பிரியப்படுத்தணும்னு விரும்புகல. அவர் என்ன பண்ணுகிறார்னா, ரட்சிப்பு சரீர பிரகாரமாக இருக்க முடியாது என்பதை தான்
என்ன பண்ணுகிறார் என்றால் நியாய பிரமாணத்தை கொடுக்குறார். எல்லா மனுஷனும் பாவத்துக்கு உட்பட்டிருக்கிறான், பாவம் அவனை ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதை தான் அந்த நியாய பிரமாணத்தை கொடுத்து காண்பிக்க விரும்புகிறார். அவர் எவ்வளோ பரிசுத்தம் உள்ள தேவன். அவர்கிட்ட வரணும்னா தேவனுடைய நீதி வேணும், அவருடைய கிரியைக்கு ஏற்றா போல இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். அதனால தான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். நியாயப்பிரமாணம் நல்லது. அது எதை காண்பிக்கிறது என்றால் மனிதன் தேவனோடு உள்ள ஒரு உறவை துண்டிக்கப்பட்டு விட்டது, அவனுடைய ஆவி மரித்த நிலையில் இருக்கிறது என்பதை காண்பிக்க விரும்புகிறது. அவனுக்கு ரட்சிப்பு வேண்டும் என்பது தேவன் விரும்புகிறார். ரட்சிப்பு கூட அவர் தான் என்ன பண்ணுகிறார்னா அந்த ரட்சிப்பின் திட்டத்தை வெளிப்படுத்துகிறார், அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, ஆதாம் தவறு செய்த பொழுது என்ன பண்ணுகிறான்னா, அந்த ஏதேன் தோட்டத்தில் அந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று சொல்லும் பொழுது அந்த கனியை புசித்து என்ன பண்ணான்னா, அந்த கனியை புசிக்கும்படி ஒரு காரியம் நடைபெற்றது இல்லையா. அந்த கனியை புசித்த பிறகு என்னன்னா, அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது, அவர்கள் நிர்வாணிகள் என்று கண்டு பயந்து ஒளிந்து கொண்டார்கள். அதில் முதல்ல பாருங்க, பயந்து ஒளிந்து கொண்டார்கள். எப்படி வருகிறது பாருங்க இந்த பயம். பாவத்தை செய்யும் பொழுது பயம், சாபம், இந்த ஒளிந்து கொள்றது, தேவன்கிட்ட இருந்து ஓடுறது, அது மட்டும் இல்ல அந்த பிரச்சனையை சரி செய்யும்படி அவனே ஒரு சில காரியங்களை செய்கிறான். அவன் நிர்வாணி என்று சொல்லப்படுது இல்லையா. என்ன பண்றான்னா அத்திலைகளை தைத்து கொள்ளுகிறான். எல்லாருக்கும் தெரியும் பாருங்க, நிர்வாணமா இருந்தான்னா ஒரு ஆடையை அணியவது தான் ஒரு அழகு இல்லையா. வேற எந்த விதத்திலையும் அந்த நிர்வாணத்தை மூடும்படி செய்தாலோ அது எதை காண்பிக்கிறதுனா மனிதன் ஒரு புத்தீனமா இருக்கிறான் என்பதை அந்த செயல் காண்பிக்க விரும்புகிறது. அத்திகளை தேய்த்தால் பாருங்க, 2 நடந்தாலே என்ன பண்ணா காஞ்சி குட்டிடும் இல்லையா, அது அப்படியே உதிரி விழுந்து போடும். என்ன பண்றான்னா தான் செஞ்ச தவற தானா திருத்திக்கணும்னு விரும்புறான். அதுதான் மனதில் ஏற்பட்ட ஒரு வீழ்ச்சி. பாருங்க, அங்க ஆதாம் பாருங்க ஆவியில வீழ்ச்சி, ஆவி கடுத்து மனதிலும் வீழ்ச்சி அடைந்தான். ஆவி ஆத்மா சரீரமாக மனுஷன் உண்டாக்கப்பட்டான் இல்லையா. இந்த வீழ்ச்சி எங்க வரையும் பாதிக்குது பாருங்க, ஆவியிலும் பாதிப்பு, ஆத்மாவிலும் பாதிப்பு, சரீரத்திலும் பாதிப்பு. இதுதான் பாவத்தின் வீழ்ச்சி. என்ன பண்றான், அந்த பாவத்தை அவனே சரி செய்யணும்னு விரும்புறான். என்ன பண்றான்னா அத்திலைகளை தேய்த்து கொள்கிறான். இது ரொம்ப என்ன சொல்றான், தேவனுக்கு முன்பாக அவருடைய எண்ணங்களுக்கும் மனுஷனுடைய எண்ணங்களுக்கும் ஒரு தாறுமாறா இருக்கிறது என்பதை அதை காண்பிக்க விரும்புகிறது. அந்த எண்ணமே காண்பிக்க விரும்புகிறது பாருங்க. ஒரு கீழான நிலைக்கு போயிட்டான். என்னன்னா தான் செஞ்ச தவற அவனே சரி செய்யணும்னு விரும்புகிறான். பாருங்க, தேவன் இல்லாமல் மனுஷன் இந்த பூமிக்கு வரல. வேதம் சொல்லுகிறது அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்க முடியும். இந்த சரீரத்தை கொடுத்தார் அவர். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கணும்னு விரும்புகிறார் என்றால் தாழ்மை கலந்த ஒரு உயர்வு. ஏன் அப்படி நான் சொல்ற ஒரு தாழ்மை கலந்த ஒரு உயர்வு அப்படின்னா, பாருங்க, பிசாசு யாருன்னா ஒரு தூதன் இல்லையா. அவன் ஒரு தூதனா படைக்கப்பட்டான். லூசிபர் அவன் பேர். அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருப்பான். வேதம் அவனை குறித்து அப்படிதான் சொல்லுகிறது. அவன் ரொம்ப அழகுள்ளவன், ஞானத்தில் தேர்ச்சி பெற்றவன், ரொம்ப ஞானமானவன், ரொம்ப அழகுள்ளவன். இப்படிப்பட்ட ஒரு படைப்பை லூசிபருக்கு தேவன் கொடுத்திருந்தார். அவன் என்ன பிசாசாக அவன் கீழே தள்ளப்படும் பொழுது என்ன காரியம் நடைபெற்றது என்றால் தற்பெருமை கொண்டான். என்னன்னா தேவனுடைய சிங்காசனத்துக்கு ஆசைப்பட்டான். என்னன்னா தேவனுக்கு மேல நான் போகணும்னு நினைச்சான். அதனால தான் அங்கிருந்து தள்ளப்பட்டான். லூசிபரா இருந்த அவன் அழகுள்ளவன், ஞானமுள்ளவன். அவன் தள்ளப்படும் பொழுது பிசாசாக மாறுகிறான், சத்ருவாக மாறுகிறான், பகைஞ்சராக மாறுகிறான். ஆகவே பாருங்க, தேவன் என்ன பண்ணுகிறார் என்றால் இந்த பூமியில அவனை காலி பண்ணும்படி, அவனை வெறுப்பேற்றும்படியாகவே நம்மை உண்டாக்கி தேவனுடைய திட்டங்களையும் தேவனுடைய நோக்கங்களையும் நாம் வாழும்படி அவனுக்கு நேராக, அவனுடைய கண்களுக்கு நேராக அவன் அதை பார்த்து அப்படியே வைத்தறிச்சல் பண்ணுவான். அந்த மாதிரி தேவன் நம்முடைய வாழ்க்கையை அப்படி வடிவமைக்கிறார். எது அவனை கீழே தள்ளிச்சு என்றால் தற்பெருமை. தேவனுடைய சிங்காசனத்துக்கு ஆசைப்பட்டான். அப்ப மனுஷனை எப்படி உண்டாக்குறார் என்றால் தாழ்மை கலந்த ஒரு உயர்வாக உண்டாக்கப்படுகிறார். ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, பாருங்க, மனுஷன் எப்படி உண்டாக்கப்பட்டான் அப்படி என்றால்
பூமியின் மண்ணினாலே என்ன பண்ணார்னா எடுத்தார். பாருங்க, இந்த மண்ணுன்னா பூமியில் இருக்குது, தரையில் இருக்குது. அந்த மண்ணை எடுக்கணும்னா என்னென்னா, இப்போ கீழே மண் இருக்குது, இப்போ நான் என்ன பண்ணணும்னா குனிந்து எடுக்கணும் இல்லையா மண்ணை. நின்றுட்டு நான் எடுக்க முடியாது மண்ணை. அப்போ என்ன பண்ணுகிறார்னா தேவன் என்ன பண்ணுகிறார்னா முதல்ல குனிகிறார், உட்கார்ந்து அந்த மண்ணை எடுக்கிறார். எடுத்து மனுஷனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா. ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்பது எதை காண்பிக்கிறது என்றால் குனிந்து ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார். மனுஷனை எப்படியெல்லாம் தேவன் உண்டாக்குகிறார் பாருங்க. சகலத்தையும் உடைய தேவன் அவருடைய கரத்தினால இந்த சரீரத்தை நாம் பெற்று கொண்டிருக்கிறோம் என்பதை ஒரு எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க. அப்போ இந்த மனுஷன் உண்டாக்கப்பட்ட நிலை எதை குறிக்கிறது என்றால் தாழ்மை கலந்த ஒரு உயர்வு. தாழ்மையாகவும் இருக்கணும், அதே போல மனுஷன் உயர்ந்த நிலையிலாகவும் இருக்கணும். தேவன் அவனுடைய படைப்பிலே காண்பிக்கிறார். தேவன் கீழே குனிந்து மண்ணை எடுத்து அதை பிசைந்து உருவாக்கி என்ன பண்ணுறாருன்னா ஜீவ சுவாசத்தை ஊதும் பொழுதுனா தலை இப்படி கீழே இருக்கணும். சுவாசத்தை இப்படி தான் ஊத முடியல, அவன் நாசியில் ஊதினார் என்பதே பாருங்க தேவன் எப்படி உண்டாக்குகிறார். அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 8ஆம் சங்கீதத்தில் மனுஷனுடைய ஒரு அற்புதமான ஒரு உயர்வை கொடுக்குறான் பாருங்க. சங்கீதம் 8:3 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். உமது விரல்களின் கிரியாக உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் பொழுது மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் அவனை மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினேன். உம்முடைய கரத்தின் கிரிகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினேன். சொன்ன இல்லையா, தாழ்மை கலந்த ஒரு உயர்வு. நம்முடைய சிருஷ்டிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் அப்படியே ஒரு தாழ்மை நிலையிலிருந்து உருவாக்கி ஒரு உயர்வான ஸ்தானங்களுக்கு தேவன் கொண்டு போக விரும்புகிறார். ஏன்னா அந்த பிசாசு போல நம்ம இருக்கக்கூடாது. அவன் தற்பெருமை கொள்ளுகிறான். என்ன பண்ணான்னா தேவனுடைய சிங்காசனத்துக்கு ஆசைப்பட்டான், தேவனுடைய இடத்துக்கு ஆசைப்பட்டான். ஆகவே அவனை காலி பண்ணும்படி, அவனை வெறுப்பேற்றும்படி தான் என்ன பண்ணார்னா மனுஷனை உண்டாக்கி அவனுடைய கண்களுக்கு முன்பாக நல்லா வாழ வைக்கிறார், நல்லா செழிப்பாக வாழ வைக்கிறார். அவனை வெறுப்பேற்றும்படி என்ன பண்ணுறான்னா அவனை தாழ்மை நிலையில இருந்து கொண்டு வந்து சகலத்தையும் அவன் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினான். பாருங்க, கனத்தினாலும் மகிமையினாலும் அவனை முடிசூட்டி இருக்கிறார் தேவன். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் மனுஷனுக்கு தேவன் கொடுத்திருந்தாள். அப்படி கொடுக்கும் பொழுது பாவம் செய்யும் பொழுது என்ன ஆகிறது என்றால் ஆவிக்குரிய ரீதியில் அவன் மரணம் அடைகிறான். ஆவிக்குரிய ரீதியில் அவன் மரணம் அடையும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் தன்னுடைய மனதும் கெட்டு போகிறது. இதுதான் நம்ம வாசிக்கிறோம் ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் மனது எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது என்பதை நாம் பார்ப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவழி செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். பாருங்க, நம்ம மனதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவத்தில் மனது ரொம்ப முக்கியம் என்று நான் சொன்னேன். நம்முடைய மனது புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம் என்பது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எதன் அடிப்படையில் ஏன் நம்ம மனதில் வாழணும் அப்படின்றால், நான் சொன்னேன் மனுஷன் பாவத்துக்கு உட்பட்டு அவனுடைய ஆவி மரித்த நிலையில் போயிருக்கிறது. அவன் ஆவி மரித்த நிலையிலும் போயிருந்தாலும் அது ஆவியில் மாத்திரமல்ல வீழ்ச்சி, ஆவியிலும் மனதிலும் சரீரத்திலும் அந்த வீழ்ச்சியை கொண்டு வந்தது. ரட்சிப்பு எதை காண்பிக்கிறது என்றால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிறோம். பழவில் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும் பொழுது நம்முடைய ஆவி புதியதாக மாற்றப்படுகிறது, இப்போ புதிய சிருஷ்டியாக்கப்படுகிறது. ஆகவே ரட்சிப்பில் என்ன நடக்கிறதுனா நம்ம ஆவி புதிய சிருஷ்டியாக்கப்படுகிறது. புதிய சிருஷ்டியாக்கப்பட்டு போதாது,
ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நான் சொன்னாலே 3 வீழ்ச்சி, ஆவியிலும் மனதிலும் சரீரத்திலும். ரட்சிக்கப்படும் பொழுது ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. கிறிஸ்துவுடனே கூட அது என்ன பண்ணுகிறது என்றால் அவருடைய உயிர்த்தெழுதின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது ரோமர்கள் எழுதிய நிருபத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகவே இப்போ ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பாருங்க, கிறிஸ்துவத்தில் ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன பண்ணணும்னா வாசிக்கணும், ஜோம் பண்ணணும், சர்ச்சுக்கு போகணும், வாசிக்கணும், ஜோம் பண்ணணும், சர்ச்சுக்கு போகணும். இதை ஒரு உணர்ச்சி ரீதியாய் செய்யணும்னு விரும்புகிறார்கள். நிறைய ஆவிக்குரிய சபைகள் இருக்கிறது. எல்லாவற்றிலும் இந்த சரீர பிரகாரமாகவும் உணர்ச்சி பிரகாரமாகவும் செய்ய வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் தேவன் என்ன பண்ணுகிறார் என்றால் முதலாவது நாம் மனதில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள நாம் மறுபிறப்பு ஆக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி என்றால் நம்முடைய ஆவி பிறந்திருக்கிறது. அப்போ ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்றால் இன்னைக்கு இப்பொழுது நம்மளால் செய்ய முடியும் என்றால் நம்முடைய மனதை ஒவ்வொரு நாளும் புதிதாக்க முடியும் என்பதை தேவன் காண்பிக்க விரும்புகிறார். ஆகவே தான் மனுஷன் பாருங்க பாவத்தில் விழுந்த பொழுது அவனுடைய மனம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் கேடான சிந்தையா இருக்கிறது. கேடான சிந்தையா இருக்கிறது. எபேசியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா கேடான சிந்தை வரலையா? அந்த இடத்துல 17ஆம் வசனம், எபேசியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சி சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால் மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். ரோமர்களை பார்த்தோம், கேடான சிந்தை, இங்கே வீணான சிந்தை. எப்படி சிந்தையில் ஒரு வீழ்ச்சி, ஒரு அடிப்பட்டது என்று பார்த்தோம் என்றால் பாவத்தின் மூலியமாக ஆக்கப்பட்டிருக்குது. இப்போ நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நாம் இப்போ கிறிஸ்துவுக்குள் புதிய ஜீவனை, புதிய ஆவியை பெற்று கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம ஒரு காரியத்தை செய்யணும்னு தேவன் விரும்புகிறார். அதுதான் மனதில் நாம் வாழ்ந்திருக்க வேண்டும். ஆகவேதான் யோவான் அவருடைய கடைசி கால ஊழியத்தில் அவருடைய அனுபவத்தில் அவர் எழுதுகிறார். பாருங்க, மனதை குறித்து எப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்க வேண்டும். கிறிஸ்தவத்தில் மனம் ரொம்ப முக்கியம். மனதில் 3 காரியங்கள் இருக்கிறது: அறிவாற்றல், சித்தம் கொள்ளுதல், உணர்ச்சி. இந்த மூணையும் என்ன பண்ணுவதால் ஒரு மனுஷனை கட்டுப்படுத்துகிறது. இந்த மனம்தான் மனுஷனை கட்டுப்படுத்தி ஆண்டு கொள்ளுகிறது. ஆகவே யோவான் பாருங்க எழுதுகிறார், 3 யோவான் 3 எபிசோட் ஜான் 3 யோவான் 2ஆம் வசனத்தில் சொல்லப்படுது பாருங்க, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். பாருங்க, யோவான் கண்டுபிடிச்சிட்டாரு. தன்னுடைய ஊழிய அனுபவத்திலையும் கடைசி காலகட்டத்தில் அவர் சொல்லுகிறார், பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல. கிறிஸ்தவத்தில் நம்முடைய ஆத்மா எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பார்த்தீங்களா? தேவனுக்கும் நம்முடைய ஆத்மா தேவை, பிசாசுக்கும் நம்முடைய சோல் தேவை. அதாவது ஆத்மான மைண்ட் விதத்தில் தேவன் நமக்கு அவருடைய வார்த்தையை அதில் வைத்து பேசும் பொழுது ஒரு பெரிய ஒரு மாற்றம், ஒரு முற்போக்கு ஏற்படுகிறது. பிசாசுக்கும் பாருங்க நம்முடைய மைண்டு, நம்முடைய அந்த ஆத்மா தேவைப்படுகிறது. ஏன்னா சில பயத்தின் சூழ்நிலை ஏற்பட்டு சில சூழ்நிலை கொண்டு வந்து பயத்து, கவலைகள், இப்படிப்பட்ட ஒரு பதற்றமான சூழ்நிலை கொண்டு வந்து அவனுக்கு நல்லா தெரியும் பாருங்க, ஆத்மால அவன் தாக்கப்பட்டா எல்லா விஷயத்திலும் அவன் வீழ்ச்சி அடைவான். ஏனென்றால் தன்னுடைய ஆத்மால வாழ்ந்திருந்தால் தான் கிறிஸ்தவ ஜீவித்தில் ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்திருக்க முடியும் என்பதை யோவான் காண்பிக்கிறார். இல்லை, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்ந்திருக்கிறது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து, அப்போ ஆத்மா வாழ்ந்தாதான் மற்ற எல்லா காரியங்களிலும் நாம் வாழ்ந்திருக்க முடியும். ஏன் பாவ பிரச்சனை, ஏன் தரித்திர சூழ்நிலை, ஏன் பணப்பிரச்சனை, ஏன் சண்டை, ஏன் ஒரு நிம்மதி இல்லைன்னா மனுஷன் ஆத்மால முதலாவது வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆத்மால தான் அவன் கட்டுப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே தேவனுக்கும் நம்முடைய ஆத்மா தேவைப்படுகிறது, பிசாசுக்கும் நம்முடைய ஆத்மா தேவைப்படுகிறது.
எதற்கு நம்முடைய ஆத்துமாவை அதிகமாய் பயன்படுத்துகிறோமோ அதற்கு நம்முடைய ஆத்துமாவை கட்டுப்படுத்த முடியும், நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியும். ஆகவே நாம் இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனதை புதிதாக்க முடியும். இந்த மறுரூபமாகுங்கள் என்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால், இன்றைய தமிழ் மொழிபெயர்ப்பில் அது மறுரூபமாக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு பட்டுப்புழு இல்லையா, ஒரு புழு மாதிரி இருக்கும், அது கூட்டுக்குள்ளே போகும் பொழுது ஒரு புழுவாக போகுது, ஒரு அருவருப்பு நிலையில் இருக்குது. பார்க்கும் பொழுது ஒரு சத குழன்னு இருக்கு இல்லையா, அந்த புழு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு அருவருப்பாக இருக்கும். அந்த கூட்டுக்குள்ளே போய் சில காலம் சென்ற பின்பு அது என்ன பண்ணுகிறது என்றால், ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு நிலையில் ஒரு பட்டாம்பூச்சியாய் அது வெளியே வருகிறது. இதை தான் நாங்கள் சொல்லுவோம், இந்த மறுரூபமாகுங்கள், மனம் புதிதாகிறதுனால நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்று சொல்லலையா, அந்த நிலையை காண்பிக்கிற. இந்த மறுரூபம் என்றால் என்னன்னா, அந்த சின்ன பட்டுப்புழு எப்படி அந்த கூட்டுக்குள்ளே போயிட்டு சில காலங்கள் சென்ற பின்பு வெளியே வந்து ஒரு எல்லாம் பாருங்க, அந்த பட்டாம்பூச்சியை பார்த்து எல்லாம் ஆச்சரியப்பட்டு அதை பிடிக்க பார்ப்பாங்க இல்லையா, அந்த புழுவாக இருக்கும் பொழுது அருவருப்பான நிலையில யாரும் தொட மாட்டாங்க. ஆனால் சில காலம் சென்ற பின்பு பட்டாம்பூச்சியை வெளியே வரும்போது ஒரு அழகு நிலையை தருகிறது. அதுபோல ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுதல் விரும்புகிறார். எப்படி என்றால், அவருடைய வார்த்தையை கொண்டு, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை கொண்டு இந்த மறுரூபத்தை அவர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே இந்த மனது ரொம்ப முக்கியம் பாருங்க. இந்த மனதில் நாம் எந்த விதத்தில் சுகத்தினால கட்டப்படுகிறோமோ, வெற்றியுள்ள வாழ்க்கையினால கட்டப்படுகிறோமோ, செழிப்புள்ள ஆசீர்வாதத்தினால் நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுகிறதோ, அந்த விதத்தில் நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும், கட்டுப்படுத்தப்படும், அதற்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்லப்படும். அப்போ நான் சொன்னேன் இல்லையா, பிசாசுக்கும் நம்முடைய மனது தேவை, தேவனுக்கும் மனது தேவை. அங்கதான் ஒரு பெரிய பேட்டல் மாதிரி, ஒரு போர் மாதிரி நடக்குது பாருங்க. 2 கொரிந்தியர் எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3, 4, 5 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 10, 3, 4, 5. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவர்களாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அத்தியா இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாய் இருக்கிறோம். அப்போ இந்த எண்ணத்தில் தான் ஒரு பெரிய ஒரு மாற்றம் நமக்கு தேவைப்படுகிறது என்று தேவன் விரும்புகிறார். எல்லா எண்ணத்தையும் நம் கிறிஸ்துவின் மூலியமாக கட்டுப்படுத்த முடியும். பாருங்க, எல்லா யோசனைகளும் எண்ணங்களும் நேரடியாக தேவனிடத்திலிருந்து வர்றதில்லை. சில எண்ணங்களும் பிசாசுக்கிட்ட வருகிறது. இந்த பயம், கலக்கம், ஒரு சில தவறு செஞ்சுட்டா பாருங்க, அவன் குத்தி காமிச்சிட்டே இருப்பான் பிசாசு. இதெல்லாம் நீ செஞ்சுட்ட, கர்த்தர் ஒன்று மன்னிப்பாரா, அவனுடைய பாவத்தை செஞ்சுட்ட, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சுட்ட, இதையே நினைவு கொண்டு வருகிறான். ஒரு சிலமான ஒரு பயத்தின் எண்ணம், வியாதிகள் எண்ணம். சில டைம்ல பாருங்க, சில பேருக்கெல்லாம் செத்து போயிடலான்னு இருக்கும். அப்படிலாம் நான் கேட்டிருக்கேன் பாருங்க. அப்படி செத்து போன்ற மாதிரி உள்ள பேசுது பிரதர் அப்படின்னு இருக்கிறாங்க. இப்போ இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் தேவன் கிட்ட இருந்து வர்றதில்லை. அப்படி தேவன் கிட்ட இருந்து வருகிற எண்ணங்கள் என்னவென்றால், வார்த்தைக்கு இசைவா இருக்கணும். வார்த்தையின் அடிப்படையில் அவருடைய எண்ணம் நம்முடைய எண்ணமாக மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவேதான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனம் புதிதாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த புதிதாகும் பொழுது அவருடைய நன்மை, பரிபூர்ண சித்தம் என்றென்று நாம் அறிந்து கொள்ள முடியும். வியாதி, சுகம், இது என்ன தேவனுடைய சித்தமா? சுகம்தான் தேவனுடைய சித்தம். இது மனது அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய மனதில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாருங்க, அவர் சொல்லியிருக்கிறார், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகள், இப்படிப்பட்ட சுகத்திற்கு நேரான வருகிற வார்த்தைகள் எடுத்து நம்முடைய மனதில் வைத்து பேசுகிறவர்களாய்
நாம் இருக்கிறோம் பாருங்க. நிறைய பேர் வியாதியில் இருக்கிறாங்க, குணமாக்க முடியாத வியாதின்னு சொல்கிறாங்க, கேன்சர்ன்றாங்க, கேன்சருக்கு அடுத்த நிலைன்றாங்க, கேன்சர் வரப்போகுதுன்றாங்க பாருங்க. நான் சொல்கிறேன், வியாதி சரீரத்தில் தான் இருக்கு பாருங்க, மனதில் இல்லை. மனக்கவலையில் மூலியமாகவும் சில வியாதிகளை கொண்டு வர முடியும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். சரீரம்தான் வியாதியில் அடிப்படுகிறது, சரீரம்தான் வியாதியில் கஷ்டப்படுகிறது. ஆனால் வேதம் சொல்லுது, நாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம், நாம் அவரோடு கூட இருக்கிறோம், அவரோடு கூட நாம் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நான் சொல்கிறேன், பாடுபட்ட கிறிஸ்து, மரித்து கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இன்னைக்கு வியாதியாக இருக்கிறாரா? இன்னைக்கு கண்ணீரில் இருக்கிறாரா? இன்னைக்கு பண கஷ்டத்தில் இருக்கிறாரா? இன்னைக்கு ஏழ்மையில் இருக்கிறாரா? இல்லை புலம்புறாரா, அழுகுறாரா? இல்லைங்க. ஏன்னா இருக்க முடியாது. ஏனென்றால் கல்வாரி சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். இப்போ நம்ம அந்த நிலையில தேவன் வச்சிருக்கிறாரு. உயிர் தெழுந்த கிறிஸ்து என்னன்னா உன்னதத்தில் இருக்கிறார். நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய பார்வையும் நம்முடைய ஆசை, விருப்பம், வாஞ்சை எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்படிப்பட்ட ஒரு கீழான நிலையில யோசிக்கக்கூடாது. டாக்டர் சொல்லிட்டாங்க இது பண்ணணும் அது பண்ணணும். நான் சொல்றேன், வியாதி சரீரத்தில் தான் இருக்குங்க. ஆவி, ஆத்மா, சரீரம் கிறிஸ்துவுக்குள்ள நாம் புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆகவே மனதை நாம் சுகத்திற்கு நேராக நாம் செயல்படுத்தணும் என்றால், சுகத்தினுடைய வார்த்தைகள் எடுத்து பேச வேண்டும் என்றால், பரிசுத்த ஆவியான இயற்கைக்கு அப்பாற்பட்டு சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர முடியும். ஆகவே தான் நம்ம என்ன பண்ணணும்னா, ஈஸியாலாம் வியாதியில் ஜெயிக்க முடியும். மற்றவர்களுக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் நமக்கு வியாதியில் மரிப்பது, வியாதியில் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. ஒருவேளை ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், ஆனால் அது குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுது, ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படக்கூடாது என்று வேதம் சொல்லுறது. இயேசுவும் சொல்லியிருக்கிறார், நம்ம கவலைப்படவே கூடாது, எல்லா பாரத்தையும் அவர் மேலே இறக்கி வையுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவும் சொல்லியிருக்கிறார். இப்போ இதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பாருங்க. பாரத்தை இறக்கி வைக்க வேண்டும், கவலை அவர் மேலே வைக்க வேண்டும், கவலைப்படக்கூடாது. நம்ம எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை இது பண்ணுவோம், என்னத்தை உண்போம். இதை பற்றி அஞ்ஞானிகள் அன்றான்ற தேடுறாங்க. நம்ம என்ன பண்ணணும், என்ன சாப்பிட்ணும், ஐயோ துணி, மணி, பணம், இதை அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள். ஆனால் நம்ம அதை பற்றி தேட வேண்டிய அவசியம் இல்லை. என்றால் வானத்தையும் பூமியும் உடைய தேவன் நம்ம பக்கம் இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார். நமக்கு வேண்டிய எல்லாம் அவர் அருள் செய்ய முடியும். பாருங்க, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலமா நமக்கு வந்து இருக்கிறது. என்ன ஒரு மேன்மைன்னா, ஆபிரகாமுக்கே ஆட்டுக்குட்டி, புறா, இந்த மாதிரி இந்த மிருக ஜீவன்கள் ரத்தம். அப்படி தேவன் ஆபிரகாம இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்றால், நமக்கு ஆட்டு ரத்தம் இல்லை, மாட்டு எந்த கடா அந்த ரத்தம் உள்ள, வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய ரத்தம், ஜீவனுள்ள அதிபதி அவர், திருத்துவத்தின் இரண்டாம் நபர் குமாரன், அவருடைய ரத்தம் நமக்கு சிந்தப்பட்டிருக்கிறதுங்க. கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்டிருக்கிறது. அப்போ நம்மை தேவன் எந்த விதத்தில் விசேஷித்தவர்களாய் அவர் எண்ணுகிறார், நம்முடைய வாழ்க்கை குறித்து அவர் எந்த விதத்தில் அவர் விசேஷமாக எண்ணுகிறார் என்பதை நாம் பொறுமையாக இருந்து இவைகளெல்லாம் நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஆகவேதான் இந்த பண கஷ்டம், இந்த வியாதி எதுவும் நம்மை ஒன்றும் பண்ண முடியாது. ஏனென்றால் நம்முடைய மனதிலை நாம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ இந்த தோல்வியின் எண்ணங்கள், பயத்தின் எண்ணங்கள், இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் பிசாசு கொண்டு வருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டு இந்த 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறதுல, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு நாங்கள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். இந்த எண்ணத்தையெல்லாம் நாம் என்ன பண்ணணும்னா சிறைப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவுக்கு நாம் அதை சிறைப்படுத்த வேண்டும், கீழ்ப்படுத்த வேண்டும். வெளிப்பிரகாரமாக எந்த ஒரு போர் செய்யலை, யாரையும் போய் துன்புறுத்தலை, யாரையும் போய் வெட்டி சாய்க்கலை. இப்போ நமக்கு போர் எங்கே நடக்கிறது என்றால் மைண்டில் நடக்குது. பிசாசுங்க நமக்கும் ஒரு பெரிய ஒரு என்ன ஒரு போர்னா பாருங்க, பிசாசுக்கே தெரியும்
நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று. அதனால தான் என்ன பண்ணுறான், நம்மளை வஞ்சிக்க விரும்புகிறான், நம்ம கீழே தள்ளணும்னு விரும்புகிறான், எல்லா சூழ்நிலையிலும் அவன் நம்மை அமிழ்த்தணும்னு விரும்புகிறான். சில நேரங்களில் கிறிஸ்தவர்களுக்கு அது தெரிய மாட்டேங்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நாம் ஒரு பாக்கியவான் பாக்கியவதி அப்படிப்பட்ட ஒரு காரியம் நமக்கு தோன்ற மாட்டேங்கிறது. பிசாசுக்கு நமக்கு என்ன ஒரு பகை? பிசாசுக்கு நமக்கு ஏதாவது சண்டையா? நல்லா யோசித்து பார்த்துருக்கீங்களா? நமக்கும் அவனுக்கும் ஏதாவது தனிப்பட்ட பர்சனல் ஏதாவது வெஞ்சன்ஸ் ஏதாவது இருக்கா? சண்டை ஏதாவது இருக்கா? இல்லைங்க. ஏன் அவன் அப்படி நம்மை ஒரு பகைக்கிறான், நம்மை பிடிக்க நினைக்கிறான், காலி பண்ணணும்னு நினைக்கிறான் என்றால், நாம் அவருடைய ரூபத்தின்படி அவருடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்டது அவனுக்கு பொறுக்கவில்லை. நான் சொல்ல தற்பெருமை, அந்த பெருமையினால் அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அந்த பெருமையை வைத்து சில பேர் எல்லாவற்றையும் காலி பண்ணணும்னு விரும்புகிறான். ஆகவே நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கிறது என்றால், தாழ்மை கலந்த ஒரு உயர்வான நிலைக்கு நம்மை வைத்திருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பாருங்க, இயேசுக்கே சில சோதனை வருது இல்லையா? மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நம்ம பார்க்குறோம். எப்படிப்பட்ட சோதனை அது அப்படின்னா, 40 நாள் அவர் எந்த ஒரு உணவும் எந்த ஒரு தண்ணி எதுவுமே அணுகாமல் அவர் 40 நாள் உபவாசமாக இருந்து பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டு என்ன பண்ணுறாருன்னா சில காலம் இருக்கிறார். அப்போது பிசாசு எந்த விதத்தில் அவன் சோதனையை கொண்டு வருகிறான் என்று பார்த்தால், பாருங்க, அவருக்கு தெரியும் அவர் 40 நாள் சாப்பிடல அப்படின்னு. ஒரு பசியை வைத்து சில காரியத்தை சொல்கிறான் பாருங்க. இயேசுனிடத்தில் வரான், இயேசுவே சோதிக்கும்படி வரான். சொல்கிறான் பாருங்க, இயேசுனிடத்தில் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி நீர் சொல்லும் அப்படின்னு சொல்கிறான். சோதனை எந்த விதத்தில் மைண்டில் வருது பாருங்க. பிசாசு இப்படி தான் பாருங்க. அப்போ இயேசு இந்த சோதனையை எப்படி ஜெயிக்கிறார் என்றால், மறுபடியும் அவனுக்கு நேராக கடவுளுடைய வார்த்தையை பேசுகிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. பாருங்க, மனுஷன் உண்டாக்கப்பட்டான். கிறிஸ்தவ ஜீவியத்தில் எப்படி ஒரு நிரந்தரமான ஒரு வெற்றியை நாம் எடுக்க முடியும்? சுலபமாக பாருங்க, கற்றுக்கொள்ளலாம் பாருங்க. தொடர்ந்து நாம் வெற்றி எடுக்க முடியும், தொடர்ந்து நாம் செழிப்பாக இருக்க முடியும், தொடர்ந்து நாம் சுகமாக இருக்க முடியும். எப்படிங்க தொடர்ந்து நாம் இருக்க முடியும் என்றால், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 1:28, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாறுகிற சகலவித ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பார்த்தீங்களா? என்னன்னா முக்கியமான வார்த்தை, ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய வார்த்தையை நாம் பேச வேண்டும், சொல்ல வேண்டும், ஆண்டு கொள்ள வேண்டும். சுகத்தை ஆண்டு கொள்ள வேண்டும், செழிப்பை ஆண்டு கொள்ள வேண்டும், வெற்றியை ஆண்டு கொள்ள வேண்டும். எப்படி ஆண்டு கொள்ள வேண்டும்? ஆண்டு கொண்டு சொல்ல வேண்டும். இதுதான் கிறிஸ்துவத்தின் ஒரு வெளிப்படையான ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை. இதை பிசாசு தடுக்கணும்னு விரும்புகிறான். இந்த என்று சொல்லின்னு இருக்கு இல்லையா, பிற்போக்கா அவன் பேசணும்னு விரும்புகிறான். மனதில் வியாதி பயத்தை கொண்டு நினைத்துல ஒரு பயமா இருக்கு, டாக்டர் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி சொல்லக்கூடாது. நம்முடைய சொன்னலையா எப்படி சொல்லணும் தேவன் இங்கே காண்பித்திருக்கிறார், என்று சொல்லி. ஆகவே இயேசுக்கும் சோதனை வருகிறது. அந்த சோதனை எப்படி ஜெயிக்கிறார்னா, பிசாசனிடத்தில் கடவுளுடைய வார்த்தையை பேசுகிறார், கடவுள் எழுதியிருக்கிற வார்த்தையை சொல்லுகிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனில் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைக்க முடியும் என்பதை காண்பிக்கிறார். ஆகவேதான் இன்னைக்கு ஒரு காரியத்தை நம்ம செய்யணும்னா, ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனதை புதிதாக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனதை சுகத்தினாலும் தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றா போல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அதுக்கேற்ற இசைவாய் அது என்ன பண்ணணும்னா, நம்ம அதை பேச வேண்டும். நம்ம ஆண்டு கொள்ளும்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். பிசாசு சில எண்ணங்களை கொண்டு வரதான் செய்வான். அவனுக்கும் நம்முடைய வாழ்க்கையை சீரழிக்கணும்னு விரும்புகிறான். ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையை தூக்க வேண்டும் என்று விரும்புகிறான்.
அது எந்த சூழ்நிலையும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நம்முடைய பாவங்கள் கல்வாரி சிலுவையில் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வியாதிகள் கல்வாரி சிலுவையில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. தரித்திரம் கல்வாரி சிலுவையில் இருந்து ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது. அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லியிருக்கிறார், இனி நான் உன் பாவத்தை நினைக்க மாட்டேன். ஏனென்றால் குமாரனுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம் கல்வாரி சிலுவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏதோ சின்ன தவற மனுஷன் செஞ்சிடறான் பாருங்க, அந்த தவறை வைத்து சில எண்ணங்களை கொண்டு வருகிறான் பிசாசு. நீ இதை செஞ்ச, இதையே சொல்லி சொல்லி அவன் இன்னும் பின்னாக இழுத்து செல்ல பார்க்கறான் பாருங்க. ஒரு சின்ன எந்த தவறு செஞ்சாலும் வேதம் சொல்லுகிறது, சகல பாவங்களையும் நீக்கி அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம கல்வாரி சிலுவையை பார்க்கணும்னு தேவன் விரும்புகிறார். நம்முடைய கிரியை அல்ல, ஏதோ சின்ன தவறுகள் செஞ்சிடும் பாருங்க, அந்த தவறுகளை எல்லாம் திரித்து கொள்ளும்படி தேவன் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை நம்மளுக்கு கொடுக்கிறார். எந்த தவறு செஞ்சாலும் சரி, நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் சரி, பிள்ளை என்ற ஸ்தானத்திலிருந்து தேவன் நம்மை ஒருபோதும் நீக்கி போடவில்லை பாருங்க. நியாயப்படி ஆதாம் ஏவாள் தண்டிக்கப்பட்டிருக்கணும், ஆனால் தண்டிக்கப்படலை. ஏன்னா அவ்வளோ ஒரு கிருபையுள்ள திட்டத்தை நம் மீது, நம்முடைய வாழ்க்கையின் மீது அவர் வச்சிருக்கிறார். அப்போ அங்க இலையினால ஆடை உண்டாக்குனீங்களே அத்திலைகள், அங்க தேவன் ஒரு காரியத்தை காண்பிக்க விரும்புகிறார். என்னன்னா, பாவம் செஞ்சாச்சு, பாவத்தினுடைய மீட்பு கிரயம் நான் தரேன், நான் உன்னை மன்னிக்கிறேன், நான் உன்னை தண்டிக்கும்படி உண்டாக்கப்படலை, நீ என்னுடைய விருப்பமாக, தேவனுடைய விருப்பமாக மனுஷன் உண்டாக்கப்பட்டான். நம்முடைய வாழ்க்கையை நாமே சில டைமில் நல்லா விரும்புறதில்லை இல்லையா? நான் நல்லா இருக்கணும், நல்லா வாழணும், அப்படி சில டைமில் நம்ம விரும்புறதில்லை. ஏன் அப்படி விரும்புறதில்லை? அப்படிப்பட்ட ஒரு விருப்பம் நமக்கு வரவே மாட்டேருந்து அப்படின்னா, கடவுளுடைய வார்த்தையை நம்ம சரியாய் படிக்கலை, சரியாய் தேடலை, கடவுள் நம்மளுக்கு வைத்திருக்கிற பெரிய திட்டங்களை நாம் சரியாக எண்ணுகிறது இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட எண்ணங்கள் வருகிறது. நம்முடைய வாழ்க்கை குறித்து நாமே சரியாக எண்ணுகிறது இல்லை. இப்படிப்பட்ட எண்ணங்களை எண்ணும் பொழுதுதான் பிசாசு என்ன பண்ணுகிறான்னா, சுலபமாய் சிறைப்பிடித்து செல்லுகிறான். ஆகவேதான் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஒன்றுமே இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல, நம்மளால சிருஷ்டிக்க முடியும், நம்மளால் உண்டாக்க முடியும். ஏனென்றால் நாம் அப்படிப்பட்ட ஒரு தன்மையும் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுடைய ஒரு சிருஷ்டிப்பாய் நாம் இருக்கிறோம். இதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே எந்த சூழ்நிலையும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா சூழ்நிலும் வெற்றி எடுக்க முடியும். நம்ம வாழ்க்கை குறித்து அவர் எல்லா விதத்திலும் அவர் முன்னறிந்திருக்கிறார். என்னென்ன காரியம் நமக்கு கொடுக்கப்பட வேண்டும், என்னென்ன காரியங்கள் எல்லாம் நடத்த வேண்டும் என்று அவர் முன்னறிந்திருக்கிறார். எப்படி முன்னறிந்திருக்கிறார் என்றால், கல்வாரி சிலுவை நோக்கி பாருங்க. நியாயப்படி பார்த்தா நம்ம அங்கே அடிக்கப்பட்டிருக்கணும், நம்ம ரத்தம் சிந்தப்பட்டிருக்கணும். நமக்கு பதிலாக குமாரனை அனுப்பி அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பு பாருங்க, அவருடைய மரணத்திலும் இருக்கு, அவருடைய உயிர் தெழுதலும் இருக்கு. இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப விரும்புகிறார். நம்ம வாழ்க்கையை குறித்து அவருக்கு நன்றாக தெரியும் பாருங்க. நம்ம என்ன பண்ணணும், என்னன்னா பொறுமையா நம்ம இருந்து விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை பேசும் பொழுது ஆவியானவர் நம்முடைய மனதில் இயற்கைக்கு அப்பாற்பட்டு தேவனுடைய அன்பை நம்முடைய இருதயங்களில் அவர் ஆளுகை செய்ய விரும்புகிறார். ஆகவே இயேசுவே ஒரு பாருங்க, எம்மா ஒரு சீஷர் இடத்துல உயிர் தெளிந்து வராரு. உயிர் தெளிந்து வரும் பொழுது அவருக்கு சில காரியங்களை போதிக்கிறார் இல்லையா, சொல்றாரு. அவங்களுக்கு விளங்கவே இல்லை. பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனங்கள் இவரை குறித்து சொல்லி இருக்கிறது, அந்த சீஷருக்கு விளங்கவே இல்லை. ஏனென்றால் மனம் ஒரு குருடு மனம் போல இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. லூக்கா எழுதின சுவிசேஷம் அந்த மனம் எப்படிப்பட்ட ஒரு மனதா இருக்கு பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 1
24, 23. சாரி, 45ஆம் வசனம், மன்னிக்கவும், 24:45. அப்பொழுது வேத வாக்கியங்களே அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, பாருங்க எப்படி பாருங்க, அவருடைய மனதை திறக்க வைக்கிறார். ஏன்னா ஒரு குருடு மனப்பான்மை போல அவருக்கு அந்த மாதிரி ஒரு மனம் இருக்கிறது இல்லை. எதையுமே விளங்கி கொள்ள முடியல. இயேசுவே போதித்தாலும், இயேசுவே உயிர் தெழுந்து வந்தாலும் அதை நம்ப முடியல. ஏனென்றால் அவருடைய மனம் எதையுமே அறிந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. அப்ப இயேசு என்ன பண்ணுகிறாருன்னா, அவருடைய மனதை அவர்களுக்கு திறந்து, ஒரு இருட்டான ஒரு ரூம்ல லைட் போட்டா எப்படி இருக்குமோ அப்படி அவருடைய மனதை என்ன பண்ணுகிறார்னா திறக்கிறார். திறந்து சில சத்தியங்கள் எல்லாம் சொல்லுகிறார். எதற்கு அவர் மரிக்கப்பட்டார், எதற்காக அவர் பாடுபட்டார், எதற்கு அவர் உயிர் திறந்தப்பட்டார் என்று சொல்லும் பொழுது ஒரு பெரிய ஒரு மாபெரும் அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. என்னன்னு கேட்டா, ரட்சிப்பின் திட்டம் தேவ தூதர்களுக்கே தெரியாது. தேவ தூதர்கள் அவரோடு கூட இருந்தவர்கள். இந்த உலகத்தை உண்டாக்கும் பொழுது அவரோடு கூட இருந்தாங்க. மனுஷனை உண்டாக்கும் பொழுது அவரோடு கூட இருந்தாங்க. இயேசு பிறக்கிற செய்தியும் தேவ தூதர்கள் தான் சொன்னாங்க. கன்னியன் மரியாள் வயித்துல பாருங்க, ஒரு தேவ தூதன் சொல்றாங்க, நீ கர்ப்பவதி ஆவ, அதில் இயேசு பிறக்க போறாரு, அவர் ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர் ரட்சிக்க விரும்புகிறார் என்று சொல்றாரு. தேவ தூதர்கள் சொல்லுகிறார்கள். அவர் மரித்த பின்பும் உயிரோடு எழுந்த செய்தியும் தேவ தூதர்கள் தான் சொல்லுகிறார்கள். எல்லாமே தேவ தூதர்களோட உதவியோடு நடக்குது. இன்னும் கேட்டா, அவர் கல்வாரி சிலுவையில் பாடுபடும் பொழுது, அடிக்கப்படும் பொழுது தேவ தூதர்கள் தான் நிற்கிறாங்க. பிதாவின் இடத்துல இருந்து ஏதாவது ஒருத்தர் வருமோ, இறங்கி உதவி செய்யலாம் அப்படின்ட்டு. ஆனால் எதுவுமே இல்லை. பிதா பாருங்க மூஞ்சை திருப்பிக்கிறாரு. இயேசு சொல்லுகிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். பாருங்க, குமாரனே கைவிடப்படுகிறார். ஏனென்றால் நம்முடைய கரத்தை பிடிக்கும்படி குமாரன் கைவிடப்படுகிறார். குமாரன் மூலியமாக இன்னைக்கு நம்முடைய கரத்தை அவர் பிடித்திருக்கிறார். ஆகவே நாம் நல்லா வாழ்ந்திருக்க முடியும். ஆகவே அப்போ நம்முடைய மனதை நம்ம நல்ல விதத்தில் வாழ வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்னா, நம்முடைய வாயை நம்முடைய தேவனுடைய வார்த்தைக்கு நேராக இசைவாக பேசுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தையும் தேவனுடைய வார்த்தையும் இசைந்து செயல்பட வேண்டும். அப்போ நம்முடைய மனதை காக்க முடியும். ஆகவேதான் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கடவுளுடைய வார்த்தையை தவிர வேறு எதுவும் நாம் பேசக்கூடாது. அப்படி பேசினால் என்ன நடக்கும் என்றால், அந்த கிறிஸ்துவுக்கு நம்முடைய எண்ணங்களை சிறைப்படுத்துகிறோம் இல்லையா, அந்த எல்லா எண்ணத்தையும் நம் கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்துகிறோம். அது முற்போக்கமாக இருந்தாலும் சரி, பிற்போக்கம் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட எண்ணத்தை நாம் சிறைப்பிடிக்க போகிறோம். பாருங்க, எண்ணம் பாருங்க எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், ஒரு வீடு எப்படி கட்டுகிறோம், ஒரு செங்கலை வைத்து கட்டுகிறோம் என்றால், அப்படிப்பட்ட நம்முடைய எண்ணங்களில் நம்முடைய வாழ்க்கையை குறித்து அப்படி நாம் கட்டுகிறவனாக இருக்க வேண்டும். அது ஒரு பலத்த அரணாக நிற்கும். பாருங்க, வீடு கட்டும் பொழுது ஒவ்வொரு செங்கலாய் கட்டும் பொழுது அது முடிக்கப்படும் பொழுது எப்படி இருக்குன்னா, ஒரு பலத்த ஒரு அரண் மாதிரி, ஒரு வீடு மாதிரி இருக்கு. எப்படின்னா, ஒவ்வொரு செங்கலாய் கட்டப்படுகிறது. அந்த மாதிரி தான் தேவன் எண்ணத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு செங்கலாக ஒவ்வொரு வார்த்தை வைத்து பரிசுத்த ஆவியான ஒரு உதவியுடன் தேவனுடைய வார்த்தைக்கு இசைவாக பேச வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் எண்ணங்களுக்கு நேராக நடத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே இந்த நீதிமொழிகளில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நீதிமொழி அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, ஞானத்தை குறித்து, தேவனுடைய வார்த்தையை குறித்து, வாயை குறித்து, எண்ணங்களை குறித்து எப்படியெல்லாம் நம்ம இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் பேச வேண்டும், எப்படியெல்லாம் பேசக்கூடாது என்பதை அங்கே நம்ம நிறைய கற்றுக்கொள்ள முடியும். நம்ம நீதிமொழிகளில் பார்த்தோன்னா, சங்கீதக்காரனே என்ன பண்ணுகிறார் என்றால், சங்கீதக்காரனுக்கு பல சோதனைகள் பாருங்க. அவனுடைய மாமனாகிய சவுலே அவனை என்ன பண்றான்னா திறத்துக்கிறான், தாவீதை. அவனை திறத்தும் பொழுது எல்லா அவனும் பாருங்க இந்த மாதிரி சூழ்நிலை, பயத்தின் சூழ்நிலை, அடுத்து என்ன நடக்க போறதுன்னு தெரியாத சூழ்நிலாம் தாவீதுக்கு வருகிறது. அப்படி வரும் பொழுது தாவீது என்ன பண்ணுகிறார் என்றால்,
தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து பேசுகிறார். தன்னுடைய ஆத்துமாவை குறித்து அவரே உற்சாகப்படுத்தி கொள்ளுகிறார். அதுதான் சங்கீதம் 103 1-2 வசனங்களில் எழுதப்படுது. வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 103 1-2 வசனங்களை வாசிக்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. பாருங்க, ஆத்துமாவை பார்த்து தாவீது பேசுகிறார். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. தனிப்பட்ட ஒரு உற்சாகத்தை யாருமே கொடுக்க முடியாதுங்க. நம்ம தான் நம்முடைய ஆத்துமாவுக்கு கடவுளுடைய வார்த்தையை வைத்து பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த தாவீதுகிட்ட இருந்து நம்ம இதை கற்றுக்கொள்ள முடியும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, கல்வாரி சிலுவையில் இயேசு மரிக்கும் பொழுது யூதர்கள், ரோமர்கள், கிரேக்கர்கள், பாருங்க, இயேசுக்கு அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த எதிரிகள்லாம் இருந்தாங்க இல்லையா, அவரை பிடிக்காத மனுஷங்க. அவங்க எல்லாம் நினைச்சாங்க, இன்க்ளூடிங் பிசாசு கூட என்ன நினைச்சான்னா, அவர் கல்வாரி சிலுவையில் ஏற்றும் பொழுது என்ன நினைச்சான்னா, அவள்தான் அவரோட வாழ்க்கை முடிக்கப்பட்டது, அவள்தான் முடிஞ்சிருச்சு, இன்னும் இயேசு அவள்தான் வரமாட்டாரு, அந்த மாதிரி தான் நினைச்சாங்க. எல்லாருமே அப்படிதான் நினைச்சாங்க. நம்முடைய வாழ்க்கையை குறித்தும் சில பேர் அப்படிதான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இவன் இவ்வளவுதான். அவருடைய சொந்தக்காரர்கள் இருந்தாலும் சரி, நம்மை குறித்து மற்ற நபர்கள் எப்படி எண்ணுகிறார்கள் என்றால் இப்படிதான் எண்ணுகிறார்கள். இயேசு எப்படி கல்வாரி சிலுவையில் எண்ணுகிறார்களோ, இந்த பிசாசும் அப்படிதான் எண்ணுகிறார் நம்மை குறித்து. இவன் அவ்வளவுதான், இவன் முடிஞ்சிச்சு. மற்ற நபர்களும் நம்மை குறித்து அப்படி எண்ணினாலும் பாருங்க, இயேசுக்கும் தேவனுக்கும் மட்டும்தான் தெரியும் அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்து போகிறார். தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறது அவருடைய உயிர் தெழுதல். அப்ப எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியம், பிசாசுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், யூதர்களுக்கு பெரிய ஒரு அடைத்தாப்புல அவருடைய உயிர் தெழுதல் இருந்தது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதா இருக்கிறது. உயிர் உள்ள ஒரு வாழ்க்கை, உயிர் தெழுந்த ஒரு வாழ்க்கை. மற்றவர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள் இல்லை, நம்ம கிறிஸ்து உடனே கூட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற வாழ்க்கையை நாம் நன்றாய் அறிந்து வெற்றி குறித்து நீங்கள் பேச வேண்டும். எல்லா காரியத்திலும் நாம் தான் ஒரு காரியத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த பூமியை நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய மனம் புதிதாக வேண்டும் ஒவ்வொரு நாளும். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய ஆவி புதிசாக மாற்றப்பட்டிருக்கிறது. நம்முடைய மனதை நாம் தான் ஒவ்வொரு நாளும் மறுரூபமாக்க முடியும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனதை புதிதாக்க வேண்டும். நம்முடைய சரீரம் இன்னும் புதிதாகலை. நல்லா கவனிங்க, நம்முடைய சரீரம் இன்னும் புதிதாகவில்லை. இந்த சரீரம் எப்பொழுது புதிதாகும் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் இம்மை பொழுதுல இந்த சரீரத்தை மகிமை உள்ள சரீரமாக, அழியாமல் உள்ள சரீரமாக மாற்றி விடுகிறார். அதற்கு ஒரு முன்ருசி தான் சுகம், ஆரோக்கியம், நீடிய வாழ்வு இந்த சரீரத்தில் கொடுத்திருக்கார். ஆவி பிறந்துருச்சு, அது எதுவுமே பண்ண முடியாது. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நாம் பண்ண வேண்டிய விஷயம் மனதை புதிதாக்க வேண்டும். புதிதாக்குறதுனால என்ன ஆகுறதுன்னா, மறுரூபமாகி தேவனுடைய திட்டங்களை, நோக்கங்களை, நன்மைகளை, பரிபூர்ணத்தை, சித்தத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஆகவே நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம், நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய மனதை குறித்து சத்தியங்களை வழங்கி கொண்டோம் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து நீங்கள் முயற்சியுங்கள், கர்த்தர் உங்களை பெரிய விதத்தில் ஆசீர்வதிப்பார். இந்த மனதை ஒவ்வொரு நாளும் நம்முடைய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய பண்ண வேண்டும். ரொம்ப தேவன் விரும்புகிறார். நம்முடைய மனதை குறித்து நாம் தான் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்களுடைய ஒத்துழைப்பு, நம்முடைய ஒத்துழைப்பு வேண்டும். ஆகவே நாம் கண்களை மூடி நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனதை கிறிஸ்துவுக்குள்ள வாழ வைங்க. கல்வாரி சிலுவையில் என்னவெல்லாம் செய்திருக்கிறாரோ அதன் அடிப்படையில்
யோசித்து பாருங்க, அதை கற்பனை செய்யுங்கள். அந்த கற்பனை வருங்க ஒரு பெரிய சக்தியாக இருக்கிறது. இந்த கற்பனை சக்தியை தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். ஏன்னா யோசேப்பு ஒரு சொப்பனத்தை காண்கிறான். ஒரு கற்பனை மாதிரி அது. ஒரு சொப்பனத்தை என்ன காண்கிறான்னா, அவருடைய சகோதரர்களும் அவருடைய தந்தையும் அவரை வணங்குற மாதிரி ஒரு சொப்பனத்தை காண்கிறார். இந்த சொப்பனத்தின் அடிப்படையிலே அவரை என்ன பண்ணாங்கன்னா, அவருடைய சகோதரர்கள் அவரை வெறுத்தார்கள், அவரை கேலி செஞ்சாங்க. வரும்பொழுது கிண்டல் பண்ணாங்க, இதோ வந்துட்டான் சொப்பனக்காரன் அப்படின்று. தேவன் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு சொப்பனத்தை அவருக்கு கொடுக்கும் பொழுது அந்த சொப்பனத்தை அவர் கற்பனை செய்ய ஆரம்பித்திருக்கிறார். இப்போதுனா அவர் கூலியில் போட்டாங்க, போத்திபாருடைய வீட்டில் விற்றாங்க, ஈப்தில் விற்றாங்க, சிறைச்சாலையில் போட்டாங்க. இப்படி ஒரு பல கஷ்டங்கள், பல சூழ்நிலைகள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் வந்தாலும் அந்த சொப்பனத்தை கண்டார் இல்லையா, தன்னுடைய சகோதரர்கள் தன்னுடைய தகப்பன் வணங்குறதை, அது நிச்சயமாய் அந்த எகிப்து தேசத்தில் தேவன் அவரை உயர்ந்த நிலையில் கொண்டு போய் வச்சார். ஆகவே இன்னைக்கும் நம்ம கற்பனை சக்தியை பயன்படுத்துவோமானால், தொடர்ந்து நம்முடைய ஆத்துமாவை கிறிஸ்துவுக்குள்ள வாழ வைத்தோம்னால், நிச்சயமா நம்முடைய வாழ்க்கை ஒரு உயர்வுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. ஆகவே நம்ம நன்றி செலுத்துவோம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, நீ நல்லவர். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஆண்டவரே, எங்களுடைய மனது புதிதாகிறதுனாலே நாங்கள் மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். ஆண்டவரே, கல்வாரி சிலுவின் அடிப்படையில் எங்களுடைய மனதை நீர் புதிதாக்குவீராக. அந்த கல்வாரி சிலுவையில் கிருபையாய் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற சுகம், ஆரோக்கியம், பலன், ஜீவன், பொருளாதார செழிப்பு, பாதுகாப்பு, வெற்றி, ஆண்டவரே, தொடர்ந்து சமாதானம், இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் சிந்திக்கும்படி நீர் உதவி செய்வீராக. இது ஆண்டு இப்படிப்பட்ட எண்ணங்கள் எங்களுடைய மனதுக்கு ஒரு பலத்த ஒரு அரணாக வந்து எழும்பும்படி, ஒரு மாபெரும் ஒரு பட்டணம் போல இப்படிப்பட்ட காரியங்கள் எழும்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நீர் எங்களுக்கு கொடுத்து நம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படி, இந்த வார்த்தைகள் எங்களுடைய உள்ளத்திலும் என்னுடைய மனதிலும் ஆண்டவரே, எங்களுடைய சரீரத்தில் ஆண்டவரே இயற்கைக்கு அப்பாற்பட்டு நாங்கள் அந்த உட்பகுத்த நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், நீர் நல்லவர் என்பதை நாங்கள் ஒருபோதும் நாங்கள் மறந்துடக்கூடாது. நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் இருக்கும்படி நீர் உதவி செய்வீராக. எல்லா துதி, கனம், மகிமை உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசுவின் மூலம் நாங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் ஒரு பாடலை பாடி நாம் கலந்து செல்வோம். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பால் தடுப்பவன் யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பவன் யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நம்மை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது இருக்கிறேன் என்றாரே. நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது முடியும் என்றாரே. கர்த்தரின் அருகில் நின்று நான் உனக்கு யாவும் செய்வேன், உன் பேரை பார்த்துவேன் என்றாரே. கர்த்தரின் அருகில் நின்று நான் உனக்கு யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நம்மை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஆமென். கர்த்தர் நல்லவர்.
யாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.